பிஸ்மில்லா இதை யோசிச்சிருக்கீங்களா? ரமலானுடைய மாதத்துல ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுது. ஷைத்தானால எந்தவித தூண்டுதலும் ஏற்படாது. நம்ம பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்போம் அப்படிங்கிறது ஹதீஸ். இப்படி இருக்கும்போது ஆனா ரமலானுடைய மாதத்துலயுமே நம்ம பாவம் செய்றோமே. அப்ப உண்மையான ஷைத்தான் யாரு? அவனா நாமளா? உதாரணத்துக்கு மற்ற மாதங்கள்ல கூட நம்ம ஒரு சகோதரனை பத்தி குறை சொல்லக்கூடாது. ஆனா நோன்பாளியா இருக்கிற நிலையில கூட ஈஸியா குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். புறம் பேசுறோம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவன் ஹலாலான ரிஜ்க சாப்பிட்டு நோன்பு நோற்கிறான், ஹராமான ரிஜ்க சாப்பிடுறது மூலியமா அவன் நோன்பை விடுறான் அப்படின்னு. அப்ப சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, யா ரசூலல்லாஹ், அது எப்படி ஹராமான ரிஜ்க சாப்பிட்டு அவன் நோன்பை விடுறான் அப்படின்னு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒருவன் நோன்பாளியா இருக்கிற நிலையில தன் சகோதரனை பத்தி குறை சொல்றது மூலியமா அவனுடைய இறந்த மாமிசத்தை இவன் தன்னுடைய கைகளாலேயே பிச்சு சாப்பிடுறான், இதன் மூலியமா ஹராமான ரிஜ்க சாப்பிட்டு அவன் நோன்பை விடுறான் அப்படின்னு. இந்த மாதிரி பேசி நம்ம எத்தனை நோன்பை பாழாக்கியிருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும்.